ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பயிற்சி 2 6ல் 2வது கணக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்க்கலாமா? 2வது கணக்கு. 5லிருந்து தொடங்கி எத்தனை தொடர்ச்சியான ஒற்றை முழுக்களை கூட்டினால் கூடுதல் 480 கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ தீர்வு பாருங்கள். ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். 5லிருந்து ஸ்டார்ட் ஆகுதாம். ஓகேவா? 5லிருந்து தொடங்கி எத்தனை தொடர்ச்சியான ஒற்றை முழுக்களை கூட்டினால் கூடுதல் 480 கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ 5லிருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது தொடர்ச்சியான ஒற்றை முழுக்கள் அப்படின்னா ஒற்றை எண்களா? ஓகேவா? ஒற்றை எண்களை கூட்டுனா 480 கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், 5லேருந்து ஸ்டார்ட் ஆகுதா? அப்போ 5, அதுக்கப்புறம் 7, 9, 11 இந்த ஒற்றை எண்கள். இப்போ இதுதான் கூட்டுத்தொடர் வரிசை இல்லையா? ஓகேவா? 5லேருந்து ஸ்டார்ட் ஆகி இருக்கிற ஒற்றை முழுக்கள். ஓகேவா? 5, 7, 9 இதுதான் கூட்டுத்தொடர் வரிசை. அப்போ இதிலிருந்து ஏ எடுத்து எழுதிடலாமா? ஏங்கிறது முதல் உறுப்பு 5. அடுத்து டிங்கிறது 2வது உறுப்புல இருந்து ஃபர்ஸ்ட் உறுப்பை கழிப்போமா? அப்போ கழிச்சோம் அப்படின்னா 7லிருந்து 5 போச்சுன்னா 2. அடுத்து இங்கே எஸ்என் தானே, கூடுதல் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ கூடுதல் அப்படின்னா நம்ம எஸ்என்னு தானே எடுத்துக்குவோம். அப்போ எஸ்என் ஈக்குவல் டு எவ்வளோ? 480. ஸோ என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எண்ணு தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? என்னோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த எஸ்என் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் n உறுப்புகளின் கூடுதல் Sn equal to ஃபார்முலா என்ன? Sn equal to n/2 into 2a plus n minus 1 into d. ஓகேவா? இதுதான் ஃபார்முலாவா? இப்போ இதில் நம்ம இந்த n தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் Sn அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ தெரிஞ்சதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ தெரியாத n கிடச்சிருப்பாருங்க. இப்போ Snோட வேல்யூ எவ்வளோ? 480 ஈக்குவல் டு n/2. ஏன்னா n தெரியாதது அப்படியே தான் இருக்கும். அப்போ 2a, ஏங்கிறது எவ்வளோ? இங்கே 5. இப்போ 2 into 5 ப்ளஸ் n மைனஸ் 1, என்னங்கிறது அப்படியே தான் இருக்கும். அப்போ n மைனஸ் 1 இன்ட்டு டிங்கிறது இங்கே எவ்வளோ? 2. சரியா? இப்போ ஈக்குவல் டு 480 ஈக்குவல் டு n/2 அப்படியே இருக்கட்டும். 2 5 10 ப்ளஸ் இப்போ இந்த 2 உள்ள கொண்டு வந்து பெருக்கிடலாம். ஓகேவா? அப்போ 2ங்கிறது 2க்குமே பொதுவானது தான். அப்போ இது கூடயும் பெருக்கணும், இது கூடயும் பெருக்கணும் அப்படின்னா n கூட பெருக்கும்போது 2 n ஆகுமா? இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் 2 2. இப்போ பாருங்கள், 480 ஈக்குவல் டு n/2 இன்ட்டு இங்கே 10 மைனஸ் 2 அப்போ 8ன்னு ஆயிருமா? அப்போ 2n ப்ளஸ் 8. ஓகேவா? 2n அப்படியே போட்டிருக்க, 10லேருந்து 2 போச்சுன்னா 8. இப்போ பாருங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை உள்ளே கொண்டு போயிடலாம். ஓகேவா? உள்ளே கொண்டு போய் பெருக்கிக்கலாம். அப்போது 480 ஈக்குவல் டு இதை உள்ளே கொண்டு போனோம் அப்படின்னா இங்கேயும் n இருக்குது, இங்கேயும் n இருக்குது. அப்போ n ஸ்கொயர் ஆகுமா? இங்கே 2 இருக்கா? 2n²/2. ஓகேவா? n/2ஆல் இங்கே பெருக்கிறோம். இங்கே n ஆல்ரெடி இருக்குது. அப்போ n இன்ட்டு n n² ஆகிரும். மேலே இருக்கிற 2 அப்படியே இருக்குது, கீழே /2 போட்டிருக்கு. அடுத்து ப்ளஸ் இந்த n/2ஆல் இங்கே பெருக்கும்போது அப்போ 8n/2ன்னு வருமா? ஓகேவா? இப்போ கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். 2ஆல் 1 2 2, இங்கேயும் 1 2 2 கேன்சல் ஆயிரும். இங்கே 1 2 2 4 2 8. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 480 ஈக்குவல் டு மேலே இங்கே 2 இருக்கா? மேலே இங்கே n² இருக்குது ப்ளஸ் இங்கே 4n இருக்குது. ஓகேவா? இப்போ பாருங்கள், அதாவது இதை நான் இந்த சைட் கொண்டு வந்துடுறேன். நம்மளுக்கு வந்து இங்கே n² ப்ளஸில் தான் இருக்கணும். ஸோ அதனால் இந்த நம்பரை நான் இந்த சைட் கொண்டு வந்துடுறேன். அப்போ இங்கே 0 ஆயிருமா? இது கூட்டல் இருக்குது, சமத்துக்கு இந்த சைடு வரும்போது கழித்தல் வரும். அப்போ இங்கே 2n² ப்ளஸ் 4nங்கிறது இருக்குது. இது இந்த சைடு வரும்போது கழித்தல் வருமா? 480. ஓகேவா? இப்போ பாருங்கள், இதை நான் லெஃப்ட் ரைட் மட்டும் மாற்றி எழுதிக்கிறேன். n² ப்ளஸ் 4n மைனஸ் 480 ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ இதில் என்ன அப்படின்னா இங்கே வந்து அடுக்கில் 2 இருக்குது. அப்போ நம்மளுக்கு 2 காரணிகள் இருக்குது. இப்போ இது வந்து இதோட காரணிகள் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே அடுக்கில் 2 இருக்கிறதுனால 2 காரணிகள் இருக்குது. ஸோ நான் 2 ப்ராக்கெட் போட்டுட்டேன். ஓகேவா? இப்போ இதில் பாருங்கள் எப்படி காரணிகள் எடுக்கணும் அப்படின்னா, இப்போது 2 நம்பரை பெருக்கணும் அப்படின்னா பெருக்குனா மைனஸ் 480 வரணும், கூட்டுனா 4 வரணும். ஓகேவா? எந்த 2 நம்பரை பெருக்குனா அதாவது மைனஸில் வருது அப்படின்னாலே பெருக்கல்ல ஒரு ப்ளஸ்ஸையும் ஒரு மைனஸையும் பெருக்கணும் அப்படின்னா தான் நம்மளுக்கு மைனஸில் வரும். அப்போ என்ன அப்படின்னா 2 நம்பரில் 1 ப்ளஸ்ஸு 1 மைனஸ் தெரிஞ்சிருச்சா? 1 ப்ளஸ்ஸு 1 மைனஸு. சரி, இப்போ பாருங்கள், இங்கே வந்து ப்ளஸில் இருக்குது இல்லையா? அதாவது ஒன்று ப்ளஸ் மைனஸில் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து கழிச்சு பெரிய நம்பரோட குறி போடுவோம். அப்போ இங்கே ப்ளஸில் இருக்குது. அப்போ கழிச்சிட்டு பெரிய நம்பரோட குறி ப்ளஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா பெரிய நம்பர் இங்கே ப்ளஸ் ஆகிருக்கும். இப்போ எந்த 2 நம்பர் யோசிச்சு பாருங்கள் பார்க்கலாம்.
24ம் 20 எடுக்கலாமா? ஓகேவா, ரெண்டையும் பெருக்கி பாருங்கள். 24ஐயும் 20ஐயும் பெருக்கி பாருங்க. இப்போ வந்து பெரிய நம்பருக்கு நான் ப்ளஸ் தான் வரும் இல்லையா? ஓகேவா, இங்கே ப்ளஸ் இருக்கனால பெரிய நம்பருக்கு ப்ளஸ், இங்கே என்ன குறி இருக்கோ அதுதான் பெரிய நம்பருக்கு. ஓகேவா, இங்கே என்ன குறி இருக்கோ அதுதான் சின்ன நம்பருக்கு. அப்போ இங்கே ப்ளஸ், அதனால் ப்ளஸ் 24. இப்போ இந்த ரெண்டையும் பெருக்கி பாருங்கள். 2 24 48, இங்கே 0 இருக்குது, 0 போட்டுச்சு. ஓகேவா, கரெக்டாக. இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ் இன்ட்டு ப்ளஸ், அப்போ மைனஸ் வந்துடும். இப்போ கூட்டும் போது அதே மாதிரி குறி மாறி இருக்குது, அதனால கழிச்சிட்டு பெரிய நம்பரோட குறியை போடுவோம். அப்போ இதுலேருந்து இதை கழிச்சோம் அப்படின்னா 4 பெரிய நம்பரோட குறி என்ன ப்ளஸ், அப்போ ப்ளஸ் 4 தான் வந்திருக்கா? ஓகேவா, இப்போ இது எப்படி எடுக்கலாம்? இங்கேயும் என் போட்டுக்கோங்க, இங்கேயும் என் போட்டுக்கோங்க. இப்போ இங்கே ப்ளஸ் 24 இருக்குது, ப்ளஸ் 24, இங்கே மைனஸ் 20 இருக்குது, மைனஸ் 20. ஓகேவா, இப்போ ஒன்றும் இல்லை, ஈஸி தான். இந்த ரெண்டையுமே தனித்தனியாக எடுத்து 0க்கு சமப்படுத்த போகிற பாருங்கள். n + 24 ஈக்குவல் டு 0ன்னு எடுக்க போகிறோம். இங்கே n - 20 ஈக்குவல் டு 0ன்னு எடுக்க போகிறோம். அப்போ n ஈக்குவல் டு இங்கே ப்ளஸில் இருக்கிற 24 சமத்துக்கு இந்த சைடு வரும்போது -24ன்னு வருமா? இங்கே மைனஸில் இருக்கிற 20 சமத்துக்கு இந்த சைடு வரும்போது +20ன்னு வருமா? ஓகேவா, இப்போ 2 ஆன்சர் கிடச்சிருக்கா. n ஈக்குவல் டு -24, n ஈக்குவல் டு +20. ஓகேவா, இப்போ நம்மளுக்கு என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து மைனஸில் இருக்காது இல்லையா? ஓகேவா, அதாவது உறுப்புகளோட எண்ணிக்கை. ஓகேவா, உறுப்புகளின் எண்ணிக்கை எப்பவுமே ப்ளஸில் தானே இருக்கும், மிகை எண்ணாக தான் இருக்கும். உறுப்புகளின் எண்ணிக்கை எப்பொழுதும் மிகையாகும். எனவே அப்போ இதில் நம்மளுக்கு இதுதான் வரும், n ஈக்குவல் டு 20 தான் வரும், மைனஸ் வராது. அப்போ மிகையாகும். எனவே n ஈக்குவல் டு 20. அவ்வளோதான். அப்போ ஸோ கடைசியாக சொல்லிடலாம், அவங்க கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னது? தொடர்ச்சியாக 20 உறுப்புகளை கூட்டினால் 480 கிடைக்கும். ஓகேவா, இதுதானே அவங்க கேட்டிருந்தாங்க. அவ்வளோதான், முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஆன்லைன் கிளாஸஸ் ரொம்ப சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆக போகுது. விருப்பம் இருக்கிறவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.